விதை வளர்ச்சியை பார்க்கலாம் வாங்க. எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம விதைச்சி 20 நாள் ஆகுதுங்க. 20 நாளுடைய வளர்ச்சிங்க. இப்போ நடுவில் இந்த 5 நாளாக மழையேங்க, தொடர்ந்து மழையே. ஏதோ இந்த அளவுக்கு இந்த செடி இருக்கிறதே பெரிய விஷயமாக ஆகி போச்சுங்க. இது பீக்கங்காய் செடி நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. விதைக்கும் போதே இது 2 இலையில் இருந்ததுங்க. அதனால் இது ஒரு 25 நாள் ஆயிருக்குங்க. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு, ஒரு 5 நாள் டிஃப்ரெண்ட்டு இருக்குங்க. ஏன்னா அது 2 இலை விட்டுட்டு வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதனுடைய வளர்ச்சிங்க இது. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா உயரம் 9ங்க, அகலம் 25ங்க. அந்த அளவுக்கு பேக்ஸினுடைய அகலம் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் 3 கொடி இந்த பேக்கில் போட்டு விட்ருக்குறேங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பாருங்கள். 3 கொடி போட்டிருந்தாலுமே எந்த அளவுக்கு சூப்பராக கொடி வளர்ந்துருக்குது பாருங்கள். அது எதுக்கு 3 செடி வச்சிங்க, 2 செடி கூட வைக்கலாமில்ல நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு காரணம் இருக்குதுங்க. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சி இருக்குங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குது அப்படின்னா நான் அதுக்கு அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துருக்குறேங்க. 25 நாள் செடி தாங்க இது. எப்படி நான் வளர்த்துருக்குறேன் பாருங்கள். இதில் 3 செடி இருக்குதுங்க. ஒவ்வொரு செடியும் 3 செடி இருக்குது பாருங்கள். நீங்களே அந்த மண் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வளர்க்குற விதத்தில் இருக்குதுங்க செடி வளர்க்குறது. இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் மண்புழு உரம் கொஞ்சம் கொடுப்போங்க. இப்போ பாருங்கள் மண்ணுடைய தரம் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி பலன்னு இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் மழை பேஞ்சிட்டே இருந்ததுங்க. ஒரு வாரம் பேஞ்சுமே எனக்கு சேரு பாருங்கள். சேராட்டம் இல்லைங்க, மண் உதிர்த்து பாருங்கள். அந்த அளவுக்கு மண்ணுடைய பதத்தை வச்சுருக்கணுங்க. அப்படி வச்சோம்னா செடி சாவாதுங்க. நல்லா தரமாக இருக்குங்க நம்மளுக்கு செடி. ஒவ்வொரு பேக்குமே நான் இதில் 3 செடி விட்ருக்குறேங்க. மொத்தம் இது பீக்கங்காய் செடின்னு பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குங்க. இது லாங் பீன்ஸுங்க. இது கத்திரி செடிங்க. கத்திரி நான் ஆடிப்பட்டத்தினுடைய விதை போடும்போது உங்களுக்கு நாற்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த நாற்று தாங்க எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இதுவுமே பாருங்கள் ஒவ்வொரு பேக்கு 2 செடி நட்டுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் செடி தாங்க இதெல்லாம். இது இப்போ தாங்க இப்போ 2 வாரம் தாங்க ஆகுது நட்டு. அதனால் இது பின்னாடி பேட்சுங்க. இது தாங்க 20 நாளுடைய செடி லாங் பீன்ஸு. அது ஒரு 4 பேக் இருக்குதுங்க. கத்திரி செடியுமே உங்களுக்கு ஒரு 6 பேக் இருக்குங்க. இது பொல்லங்காய் செடிங்க. பொல்லங்காய் மண்ணையும் பாருங்கள். இந்த பேக்கினுடைய மண் இப்படி தான் இருக்குது பாருங்கள். பழப்பழம் தான் வச்சுருப்பேன். பொல்லங்காய் விதைய நட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய வளர்ச்சிங்க இது. முள்ளங்கி நட்டதையும் பார்த்துருப்பீங்க. முள்ளங்கி இப்போ கொஞ்சம் பூச்சி வந்துருச்சுங்க. அந்த மழைக்கு பூச்சி அடிச்சிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் செடி இப்படி இருக்குதுங்க. இது எடுத்துகிட்டு வேறு எதுனா நல்லாமான்னு யோசிக்கிறேங்க. இதுவும் லாங் பீன்ஸ் தாங்க. இது நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுவுமே நான் ஒரு பேக்கு 2 செடி விட்ருக்குறேங்க. எல்லாருமே ஒரு செடி தான் விடுவாங்க. ஆனால் நான் 2 செடி விட்ருக்கேன் பாருங்கள். இதுவுமே நல்ல வளர்ச்சிங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 பேக்கில் இருக்கிற லாங் பீன்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராபெரினுடைய நிழல் கொஞ்சம் பட்டதுனால அது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக போயிடுச்சுங்க. இது கொஞ்சம் தனியாக இருக்குது. இதிலே பாருங்கள் தக்காளி நாற்று விட்ருக்கேன் பாருங்கள். இன்னும் இதை பிடிங்கி நடணுங்க. இதுக்கு மேலே தான் அதை நடணும். மழை கொஞ்சம் விட்டுட்டுன்னு பார்க்குறேங்க. ஏற்கனவே மழை அதிகமாக பெஞ்சதில் 4 செடி தக்காளி செடி நட்டது அவுட் ஆகிடுச்சிங்க. அதனால் சரி இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நடணும். அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேக் கத்திரி செடி, இங்கே ஒரு பேக். இதில் 3 இருக்குதுல, ஒன்று பிடிங்கிடுவோங்க. எது நல்லா வருதோ பார்த்துட்டு பிடிங்கிடுவோங்க. 2 தான் விடுவேன். ஒரு பேக்கில் 2 செடி விடுவேன். 6 பேக் மொத்தம் கத்திரி செடி நட்டுருக்குங்க. அடுத்தது கொத்தவரங்காங்க. கொத்தவரங்காவும் ஒரு 8 பேக் இருக்குதுங்க. இது ஒன்று பாருங்கள், பூ வச்சுருக்கு பாருங்கள். இப்போ வந்துச்சு பூவு. இதுக்கெலாம் இன்னும் இதுக்கு மேலே குச்சி வச்சு கட்டணுங்க. மழையினால் என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க. இதுக்கு மேலே தான் மழை கொஞ்சம் தனவான பின்னாடி தாங்க ஒவ்வொன்றா செய்யணும். அடுச்செடி காட்டுவாங்க. இப்போ 2 பார்த்துட்டிங்களா? இன்னும் இருக்குது பாருங்கள். இங்கே 2, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா? 3 செடி. இதுவும் பூ வச்சிருச்சு பாருங்கள். இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6 செடியும் பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள். இதுக்கு இன்னும் கொஞ்சம் மண்புழு உரம் கொடுக்கணுங்க. இங்கே ஒன்று பாருங்கள் 7, இது ஒன்று 8, இப்படி 10 பேக்கே கொத்தவரங்காய் நட்டுருக்குங்க. எனக்கே இன்றைக்கி தான் தெரியுது நான் அதிகமாக நட்டுருக்கேன் அப்படின்னு. அடுத்தது வெள்ளைப்பாகலுங்க. நம்ம கேரி பேக்கில் ஒரு செடியோடு ஒன்று பிடிச்சி நட்டம் இல்லைங்க, அந்த செடி தாங்க இது. இந்த விதை நடும்போது ஒரு பாவக்காய் செடி நட்டுருப்போம் பாருங்கள். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனுடைய வளர்ச்சி தாங்க இது. நல்லா வளர்ந்து கொடி போயிடுச்சு பாருங்கள் மேலே. எல்லா கொடியுமே துணிக்காய் வைக்கிற கம்பியில் தாங்க நான் வளைச்சி விட்ருக்கேன். இதுக்குன்னு நான் தனியாலாம் எதையும் கட்டலைங்க.
பாலக்கீரைங்க அறுவடையே பண்ணிட்டுங்க. வீடியோ எடுக்கலைங்க நான். ஏன்னா டைம் இல்லைங்க. மழை ஊற்றிட்டே இருந்துச்சு. சரி அடுத்த வீடியோக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அறுவடை பண்ணிட்டேங்க. நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதனால் அறுவடை பண்ணிட்டேன். இது வந்து பூசணிங்க. பூவே வச்சிருச்சு பாருங்கள் பூசணி. நல்லா கொடி வளர்ந்துருச்சுங்க இது. 20 நாளில் பூ வைக்கிற பூசணி செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதை பாருங்கள் வச்சிருச்சு பாருங்கள். புடலங்காய் அடுத்தது புடலங்காங்க. இது ஒரு லாங் புடலங்க. இதுவும் அப்போ நட்டது தாங்க. இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா இது 2 பீக்கங்க செடிக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுங்க. கொஞ்சம் நிழல் அடிக்குது இதுக்கு. பாருங்கள் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயத்தொழும்பு, பூண்டுனுடைய இது, தலையில் வைக்கிற பூ கூட பாருங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஆரம்பத்தில் வர பூவெலாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அது சத்து உரியுங்க. செடியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறையும். அதனால் ஆரம்பத்தில் வர பூவெலாம் கட் பண்ணிவிடுவோங்க. எப்படியும் அது ஆண் பூ தாங்க. அதனால் கட் பண்ணிவிடுவேன். அடுத்தது பாருங்கள் சுரக்காய். இது குண்டு சுரக்காங்க. முன்ன தடவை நல்லா அறுவடை எடுத்துங்க. அதனால் சரி இந்த முறையும் 2 சுரக்காய் செடி போட்டு விடலான்னு சொல்லி போட்டு விட்ருக்கேங்க. இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க. என்னவோ ரொம்ப சின்னதாகவே இருக்குது. ரொம்ப வேகம் இதில் இல்லை. ஒவ்வொருவனுடைய விதையினுடைய நேர்த்தியும் நல்லா இருக்கணுங்க. இது பூசணிக்காய் விதைங்க. அது நல்லா வரதை பார்த்துட்டு இன்னொன்று போட்டேங்க. தக்காளி பாருங்கள். ஒன்று தான் நிற்கிதுங்க. வெண்டைக்காய் செடிங்க. இது ஒன்று. வெண்டைக்காய் செடியும் ஒரு 6-7 பேக் நட்டுருக்குங்க. இது ஒரு 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6, இது ஒன்று 7 செடி இருக்குதுங்க. வெண்டைக்காய் செடியும் பழைய வெண்டைக்காய் செடியும் ஒன்று எடுக்கணுங்க. அதுவும் ஒன்று எடுக்க ஸ்டேஜில் நிற்கிது. நீ அதையும் பார்க்கணுங்க. இது வெள்ளைப்பாகல் தாங்க. வெள்ளைப்பாகல் ஒரு 3 பேக்கு போட்டிருக்குங்க. இதெல்லாம் அப்போ நட்டது தாங்க. ஆடிப்படத்தில் நட்டது தான். இதனுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மி தாங்க மற்ற செடி கம்பேர் பண்ணும்போது. இதுலேயுமே பாருங்கள் 3த்தில் இது நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அது 2 கொஞ்சம் கம்மி தாங்க. இது ஒரு புடலைங்க. புடலையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக் இருக்குதுங்க. லாங் புடலை 2, குட்டை புடலை 2, 4 பேக் புடலங்காயும் போட்டிருக்குறேங்க. கத்திரிக்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், தக்காளி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறேங்க விதைங்களில். அறுவடை வீடியோவும் உங்களுக்கு ஒவ்வொன்றா வருங்க. பாருங்கள் இறந்துருச்சு பாருங்கள். 3 பேக்கில் இருந்த தக்காளி செடி இறந்துருச்சுங்க. இது மிளகா செடிங்க. மிளகாயும் ஒரு 4 பேக் வச்சுருக்குங்க. கொத்தவரங்காய் பாருங்கள் இங்கே 2 இருக்குது. கொத்தவரங்காய் தான் ஜாஸ்திக்கிற மாதிரி இருக்குதுங்க. மிளகா செடியும் ஒரு 4 பேக் இருக்குதுங்க. இதெல்லாம் ஏற்கனவே வச்சதுங்க. மிளகா இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னவோ இதுக்கு இலை சுருட்டு நோவு வந்துடுச்சுங்க. இந்த மழையில் ஒரு வாரம் மழை பெஞ்சதில் கொஞ்சம் செடி கொஞ்சம் அப்படியே நோவு விழுந்த மாதிரி இருக்குதுங்க. மருந்து கத்திரி செடி பவுடர் கொஞ்சம் தெளித்து விடணுங்க. இது பழைய தக்காளி செடிங்க. பூவும் காயுமா இருக்குது பாருங்கள். இதையும் ஓரளவுக்கு 1 கிலோ பழத்துக்கு மேலே அறுவடை பண்ணியிருக்குங்க. நான் அது வீடியோ எடுக்கலை. ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் எடுத்தேன். இப்போ நான் ஊரில் ஆள் இல்லைங்க. அதனால் ஷார்ட்டு தான் எடுத்தேன். வெண்டைக்காய் பழைய வெண்டைக்காய் செடி பாருங்கள். இது 1-2 வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால் நான் வந்து இதை விட்டு வச்சுருக்கேன். டெய்லியும் பச்சையாகவே 1-2 சாப்பிட்டுக்கோங்க. அன்றைக்கி பாருங்கள் வாங்கி வச்ச கொய்யா செடிங்க. நல்லா வருது பாருங்கள். காய் நல்லா இருக்குது பாருங்கள். அத்திப்பழ செடியும் நல்லா இருக்குது நட்ட செடியில். இங்கே பாருங்கள் நாவப்பழமும் பாருங்கள். பூ கொஞ்சம் பெருசாகுது. புது தளிர் வந்துருக்குது பாருங்கள். அன்றைக்கி நட்டதில் உங்களுக்கு காட்டலை நான் வீடியோவில். உங்களுக்கு இப்போ நட்டு காட்டுறேங்க. செடியினுடைய வளர்ச்சி வந்து இப்போ எல்லா காய்களுடைய பீக்கங்காய் தாங்க நம்பர் 1ல் இருக்குது. அடுத்தது புடலங்காய்க்கு கொடுக்கலாங்க. அடுத்தது பூசணிக்காய்க்கு கொடுக்கலாம். அடுத்தது கொத்தவரங்காய்க்கு கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.